ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் ஒரு சேஞ்சுக்காக நான் வெளியிலேருந்து பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னையோட நாங்கள் கனடா வந்து 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்தில் கனடாவில் நான் நோட் பண்ண சர்ப்ரைசிங்கான, ஷாக்கிங்கான, வியர்டான திங்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை யாராவது US கனடாலேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதை சொல்கிறதுக்கு ஒரு வீடியோவான்னு யாரும் யோசிக்காதீங்க. யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதே தான் எனக்கும் இருந்துச்சு. அதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பின்னாடி கொஞ்சம் காரு பஸ் எல்லாம் போகிற சவுண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து வெயில் வருதா, கொஞ்சம் நல்லா இருக்கீங்க உட்காந்துருக்கிறதுக்கு. அதனால் நான் இன்னைக்கு இங்கேருந்து தான் எடுக்க போகிறேன் வீடியோவை. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் திங், கனடாவில் இறங்கின உடனே எல்லாரும் நோட் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? டிரைவிங் தான். ஏன்னா கனடாவில் ரைட் சைட் டிரைவிங், இந்தியாவில் லெஃப்ட் சைட் டிரைவிங். நான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே ஒரு ஊபர் புக் பண்ணேன். ஊபரில் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் வந்து ரோட்டையே பார்க்கல. ஏன்னா என்ன எல்லாம் தப்பு தப்பாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பர்டிகுலர்லி இந்த லெஃப்ட் எடுக்கிறது ரைட் எடுக்கிறதுலாம் வரும்போது பக்கு பக்கு பக் பக்குன்னு இருந்துச்சு. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு டைம் வரும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் நான் கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் ரோட்டையே பார்க்கல. இது எனக்கு தெரியும், கனடாவில் வந்து ஆப்போசிட் சைட் டிரைவிங்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு பீதியிலேயே தான் அந்த காரில் உட்காந்துருந்தேன். இப்போ வந்து பழகிடுச்சு. இப்போ மேபி இந்தியாவுக்கு போனால் எனக்கு வந்து என்னடா திரும்ப தப்பு தப்பாக ஓட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே நோட் பண்ணுறது டிரைவிங் தான். டிரைவிங்னு சொன்னோன்னா தான் இன்னொன்று ஞாபகம் வருது. நம்ம ஊர்லலாம் வந்து இப்போது டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் போவோம், ஓட்டி காட்டுவோம், லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த ஊரில் எப்படி தெரியுமா? G2, G1, G3 இருக்குது. G2 வந்து நம்ம ஊர் LLR மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். G1 வந்து கொஞ்சம் இன்டர்மீடியரி, G தான் வந்து அட்வான்ஸ்டு ஃபைனல் லைசன்ஸ். இதுக்கு மேலாம் உனக்கு எதுவும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மூணுத்தையும் எடுக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஃபைனலாக அந்த G லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தெரியுமா? 2 வருஷம் ஆகுமா? 2 இயர்ஸ். நம்ம ஊர்லலாம் 2 ஹவர்ஸில் நமக்கு லைசன்ஸே கொடுத்துருவாங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து 2 இயர்ஸ் வெயிட் பண்ணோம் அந்த G லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. நானும் வந்து லைசன்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு முடியல. நான் ஒரு வாட்டி ரோட் டெஸ்ட் பண்ணேன்னா அப்போ என்ன கதை நடக்குதுன்னு நான் தனியாக சொல்கிறேன் அது ஒரு வீடியோவில். அதுக்கப்புறம் நான் நோட் பண்ணது எல்லாரும் சொல்கிறது தான், வெதர் தான். நம்ம ஊரில் வெதரை வந்து எப்படி சொல்லலாம்னா ஹாட்டர் ஹாட்டஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ஊரில் வெதர் வந்து நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா கோல்டு ஹாட்டர் கோல்டஸ்ட் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ஸ்ப்ரிங்கும் ஃபாலும் வந்து கோல்டாக இருக்கும். சம்மர் வந்து ஹாட்டாகவே இருக்கும், நல்லாவே ஹாட்டாக இருக்கும். லாஸ்ட் இயர் சம்மர் பார்த்தீங்கன்னா இங்கே 42, 47லாம் போச்சு. அந்தளவுக்கு நல்லாவே சூடாக இருந்துச்சு. வின்டர் வந்து சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கே எவ்வளோ ஸ்னோ கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கனடா வெதர் அப்படி தான் சொல்லுவேன், கோல்டு ஹாட்டர் கோல்டஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே ஆனால் என்னென்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லார் வீட்லேயும் வேலையும் இருக்கும். இப்போது ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய பேர் வந்து கார்டனிங் ஆரம்பிப்பாங்க. சம்மரில் வந்து வளர்ந்துருக்குள்ள புல்லெல்லாம் அதெல்லாம் லெவல் பண்ணுறதுக்கு புல் வெட்டுவாங்க. ஃபாலில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொட்டின இலையெல்லாம் பொறுக்கிறதுக்கு அது ஒரு தனியாக பண்ணணும். அப்புறம் வின்டரில் ஸ்னோ கொட்டி இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும், ஸ்னோ ஷவல் பண்ணுறது. ஸோ சீசன் வந்து இங்கே நல்ல டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலுமே சீசனுக்கு ஏற்ற வேலையும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதுவும் வந்து இங்கே ஒரு விஷயம். சீசன் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி வேலையும் இருக்குல்ல, சீசனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நிறைய பேர் அவங்களோட ட்ரெஸ் பேட்டர்ன் கூட மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ப்ரிங்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ரிங் சம்மர்லலாம் வந்து பூ போட்ட ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஃபால் வந்துருச்சுன்னா இந்த பம்கின் கலர் இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு கலர், இந்த ஹாலோவின் ரிலேட்டட் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. வின்டர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கையே சோகமாயிடும். அதனால வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் இன்னும் ஏதாவது டல் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போடுவாங்க. பட் இங்கே நல்லாவே 4 சீசனும் உங்களுக்கு சூப்பராக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வெதர் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேட் ஆகும். நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே -6 -7 போச்சு. இன்னைக்கு பாருங்க எவ்வளோ சன்னியாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னைக்கு வந்து 13, 14 இருக்குன்னு நினைக்கிறேன். நியூ கமராக வரவங்க எல்லாம் இதை நோட் பண்ணிக்கோங்க. வெதர் ஆப் ஒன்று இருக்குது, அதை வச்சுக்கோங்க எப்போதுமே உங்கள் கையில். அதில் வந்து எப்போதுமே ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ஸ். இங்கே வந்து இந்த டிப்பிங் கல்ச்சர் ரொம்ப ஜாஸ்தி. நம்மலாம் வந்து ஃபேமிலியாக எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், நல்லா சாப்பிட்றோன்னா நம்ம வந்து டிப்ஸ் கொடுப்போம்ல. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் போங்க, காஃபி ஷாப் போங்க, ஹேர் சலூன் போங்க, டாட்டூ, எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டிப் பண்ணியே ஆகணும். இங்கே வந்து மினிமம் டிப் வந்து 10%.
இங்கே. எனக்கு வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனோம். அப்போ இங்கே எல்லாருமே எப்படின்னா தனித்தனியாக அவங்கவுங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பே பண்ணிப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி மொத்தமாக பே பண்ணிவிட்டு பிரிக்கலாம் மாட்டாங்க. இங்கே அவங்கவுங்க ஆர்டர் பண்ணுறத அவங்கவுங்க பில் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதில் டிப் அப்படின்னு இருந்துச்சு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, என்னோட சிஸ்டர் வந்து ஜப்பானில் இருக்கா. அவள் வந்து எனக்கு சொல்லியிருக்கா அங்கே வந்து டிப் பண்ணாதான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் டிப் பண்ணலைன்னா தான் இங்கே உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனால யாராவது புதுசாக வரீங்கன்னா டிப்பு வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. மினிமம் வந்து 10% இருக்குது. நீங்கள் வேணும்னா ஏதாவது கஸ்டம் அமௌண்ட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உட்காந்து பேசுவோம். காருக்குள்ளே உட்கார முடியாது, அதனால நம்ம காருக்கு மேலே உட்காந்து பேசலாம். அதுக்கப்புறம் என்ன வித்தியாசமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷாப்பிங் போனோம்னா ஷாப்பிங் கார்ட் இருக்குல்ல, ஷாப்பிங் கார்ட்லாம் வந்து இங்கே சில கடைகளில் வந்து டெபாசிட் கேட்பாங்க. $1 அப்புறம் வந்து 25 cents பே பண்ணாதான் அந்த கார்ட்டை வந்து நம்ம எடுக்க முடியும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கார்ட்டை வந்து வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது வந்து கடைக்காரர்களுக்கு நஷ்டமாவதால் இந்த விஷயத்தை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, ஓகே தான். ஏன் சொல்கிறேன்னா, காஸ்கோலாம் இருக்குல்ல, காசு போட்டால் தான் கார்ட்டு கொடுப்பேங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. கார்ட்டு யார் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இந்த காஸ்கோ பக்கத்துலேயே இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அன்றைக்கி நான் பார்க்குறேன் ஒருத்தவங்க வந்து காஸ்கோ கார்ட்டை அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதனால தான் இந்த ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஷாப்லேயும் கிடையாது, 1-2 ஷாப்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியல் கெனடியன் சூப்பர் ஸ்டோரில், அப்புறம் இந்த டிஎன்டின்னு ஒரு சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணால் தான் உங்களால் கார்ட்டை எடுக்க முடியும். நீங்கள் கார்ட்டு திரும்ப கொண்டு வந்து விடுவீங்கள்ல, அந்த உங்களோட காசை நீங்கள் திரும்ப எடுத்துடலாம். இதுவும் ஒரு வித்தியாசமான விஷயம்தான் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. ஷாப்பிங்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது, இங்கெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோன்னா அந்த ப்ராடக்ட்டில் வந்து எம்ஆர்பி போட்டிருப்பாங்கல்ல நம்ம ஊர்லலாம், மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸு. இங்கே வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பேஸ்ட் வாங்குறீங்கன்னா ஒரு கடையில் $4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கடையில் அதே பேஸ்ட் வந்து $2க்கும் விற்பாங்க, $7 கூட விற்பாங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸுங்கிற கான்செப்டே கிடையாது. ஷாப்பிங் ரிலேட்டடாக நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இங்கே வந்து ப்ரைஸ் மேட்சுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடையில் நீங்கள் போய் ஒரு புதினா கட்டு எடுக்கிறீங்க. அந்த புதினா கட்டு வந்து $1 வச்சுக்கோங்க. வேறு ஒரு கடையில் புதினா கட்டு வந்து 99 cents கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், அந்த கடையில் 99 cents கொடுக்குறாங்க, நீங்கள் இங்கே $1 வச்சுருக்கீங்க, எனக்கு இதுக்கு ஆஃபர் கொடுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து ப்ரைஸ் மேட்ச் பண்ணி தருவாங்க. இது ஒரு சூப்பரான ஆப்ஷனில். இதை விட இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து காஸ்கோவில் இருக்குது, மற்ற கடையில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நாங்கள் ரீசெண்டாக வந்து காஸ்கோவில் மேட்ரஸ் வாங்கணும். அந்த மேட்ரஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் போய் $900. அதே மேட்ரஸ் 1 வீக்லேயே காஸ்கோவில் திரும்ப ஆஃபர் போட்டாங்க. எவ்வளோனா $300 கம்மியாக. அப்போனா நான் 900 சொன்னேன்னா $600க்கு அந்த மேட்ரஸ் ஆஃபர் போட்டாங்க. காஸ்கோக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி நான் இந்த ப்ராடக்ட் இங்கே வாங்கினேன், இப்போ இதோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ, நான் வாங்கும்போது இவ்வளோ இருந்துச்சு, நீங்கள் எனக்கு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கும் இதாச்சு. அண்ட் இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் நான் இங்கே நோட் பண்ணதில். இன்னொரு விஷயம் கூட இருக்குது, இந்த ஊரில் நம்ம புதுசாக வந்ததுக்கப்புறம் நம்ம நேராக போய் ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம்ல, அப்போ பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அவங்க நமக்கு ஒரு கிரெடிட் கார்டும் கொடுப்பாங்க. எனக்கும் அப்படி தான் கொடுத்தாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து கிரெடிட் கார்டு வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸஸ்க்கு தானே யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஊரில் வந்து கிரெடிட் கார்டில் தான் அவங்க வந்து எல்லா பர்ச்சேசிங்குமே பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஏறும் அப்படிங்கிறதுனால. இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஐயோ, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் நான் கடன்காரி ஆகிடுவேனே அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் வந்து இங்கே அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இங்கே கிரெடிட் கார்டு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கேஷ்லாம் யார் பெருசாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, எல்லாமே இங்கே கிரெடிட் கார்டு தான். ஸோ கண்டிப்பாக இது இந்தியாவிலேருந்து வரவங்க எல்லாருக்குமே இது புதுசாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 90 days இருக்கும் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் இந்த அமேசான் அப்புறம் இன்னும் ஏதாவது ஆன்லைனில் நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் எல்லாம் ரிட்டர்ன் போட்டால் வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்கல்ல, இந்த ஊரில் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து போய் கனடா போஸ்ட்டில் கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த ரிட்டர்ன் லேபிளில் நம்ம தான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இப்போ தான் வந்து ரீசெண்டாக அமேசானில் வந்து வேற ஒரு ப்ரொவைடர் வச்சு வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனை இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது எல்லா ஆர்டர்ஸ்க்குலாம் இல்லை, சில ஆர்டர்ஸ்க்கு மட்டும் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க. பட் நிறைய ஆர்டர்ஸ்க்கு நம்ம தான் போய் ட்ராப் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரீசெண்டாக நோட் பண்ணுற விஷயம் தான் இது, டிரைவ் த்ரூ. இப்போ ஒர்க்குக்கு போகிற எல்லாருமே மார்னிங் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிம் ஹார்ட்டன்ஸாக தான் இருக்கும். அந்த டிம் ஹார்ட்டன்ஸில் டிரைவ் த்ரூவில் அவ்வளோ பெரிய லைன் நிற்கும். அந்த ஒரு நீங்கள் அவங்க கவுண்டருக்கு போகணுன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கு உள்ளே போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் ஏன் அதை யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அண்ட் இன்னொன்று என்ன பிரச்சனைனா, டிரைவ் த்ரூவில் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாம் சிம்பிள் ஆர்டராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ காஃபி மட்டும்தான் ஆர்டர் பண்ண போகிறாங்கன்னா ரொம்ப நேரம் ஆக போகிறது கிடையாது. சில பேரெல்லாம் மெனுவே ஒரு பெரிய மீல் ஆர்டரே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி நிற்கிறவங்களுக்கும் அது எவ்வளோ லேட் ஆகும்ல. ஆனாலும் நான் டிரைவ் த்ரூவில் தான் நிற்பேன், நின்று தான் வாங்கிட்டு போவேன்றாங்க. யாராவது நெக்ஸ்ட் டைம் டிம் ஹார்ட்டன்ஸ் போகிறீங்க அப்படின்னா மொபைல் ஆர்டரும் இருக்குது, அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் ரீசெண்டாக அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்டர் கொடுத்துட்டு போய் பிக்கப் அப்படின்னு போட்டால் ரெடியாக வச்சுருக்குறாங்க கவுண்டர் மேலேயே. போய் எடுத்துட்டோமா சாப்பிட்டோமான்னு வேலையை முடிச்சோமான்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ண வேண்டாம். இந்த ஆப்ஷன் யாராவது ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டிம் ஹார்ட்டன்ஸ் லொக்கேஷனில் முதல்ல மொபைல் ஆர்டரிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரில் நான் நோட் பண்ணது நிறைய டிரான்சிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் கார் இருக்குது, சப்வே இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் பஸ்ஸஸ் இருக்குது. ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறதுக்கு கோ ட்ரெயின் இருக்குது, வயா ரயில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்குது. எங்கேயுமே கனெக்ஷன் இல்லாமல் கிடையவே கிடையாது. இப்போ நாங்கள் இப்போ வந்து லண்டனில் இருக்கோம்ல, லண்டன்லேருந்து டொரண்டோ போனோன்னா கூட வயா ரயிலில் போகலாம். டிரான்சிட் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ மீன் இந்த கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. கனடா வந்து லேண்ட் ஏரியாவில் ரொம்ப பெருசு. ஸோ நீங்கள் இப்போ ஒன்டாரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்டாரியோவே ரொம்ப பெரிய ஏரியா தான். அதில் வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த அட்ராக்ஷன்ஸ்க்கெலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பக்கத்துலேயே இருக்காது. ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும். ஒன்டாரியோலேருந்து கால்கேரியே வந்து 4 ஹவர்ஸ் ஃப்ளைட்டில். அப்போ பார்த்துக்கோங்க, அது எங்கேருந்து எங்கே போகணும், ஃப்ளைட்லேயே 4 மணி நேரமா. அப்போ கனடா எவ்வளோ பெரிய கண்ட்ரின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய இடமா இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னாலே வந்து ரொம்ப டைம் ஆகும். இப்போ யூரோப்லாம் போனோன்னா ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணால் பக்கத்தில் எல்லா டெஸ்டினேஷனும் பார்த்துட்டு வந்துடலாம்ல. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போகிறதுக்கே டைம் ஆகும். இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் ஜோன்ஸ், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கால்கரியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து டொரண்டோவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 மணி ஆயிடுச்சு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அங்கே காலையில் 6 மணியாக இருக்கும். ஸோ கனடாவில் வந்து 4, 5, 6 இது 3த்தில் ஏதோ ஒன்று இருக்குது. அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். சொல்ல மறந்துட்டேனே, ஃபுட்டு. கனடா வந்து டைவர்ஸ்டு பாப்புலேஷனில். ஸோ அதனால் எல்லா ஊரோட ஃபுட்டையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்தியன் ஃபுட்டும் சைனீஸ் ஃபுட்டும் தான் இங்கே நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றது. வந்த புதுசில் ஒரு ஏர்பிஎன்பியில் தங்கியிருந்தோம் பேஸ்மெண்ட்டில். அப்போ அந்த வீட்டோட ஓனர் வந்து நாங்கள் ஒரு கடையில் இந்தியன் ஃபுட் வாங்கினோம். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இது எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் அந்த கடை பேர் சொன்னோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் கூட அங்கே நிறைய அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம், அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா கெனடியன்ஸ்னால வந்து ரொம்ப ஹாட்டான ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாது, ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் அவங்களால சாப்பிட முடியாது. அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் சாப்பாடுனாலே ஸ்பைசியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதே வந்து இந்தியன் ஃபுட்டையும் சைனீஸ் ஃபுட்டையும் தான். சரி, ஃபுட்டெல்லாம் என்னப்பா உனக்கு பிரச்சனை, அதான் இந்தியன் ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கோம்ல, நம்ம மனசு எங்கே போவோம், பிரியாணிக்கு தானே போவோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் வந்து புதுசில் இந்த ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டா அழுத்து போயிடுச்சா, ஒரு கடையில் வந்துட்டு பிரியாணி விற்கிறோம்ப்பா அப்படின்னாங்க. சரி, நான் அந்த பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஆனால் கடைசியில் அது பிரியாணியே கிடையாது. அது எப்படி பிரியாணின்னு சொல்லி விற்கிறாங்கன்னே தெரில. சரி, ஒரு கடை தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா கடையிலையும் அப்படி தான் இருக்குது. இது ஒரு மணி சேவிங் டிப் யாராக இருந்தாலும் சொல்கிறேன். தயவுசெய்து கனடா வந்தீங்கன்னா சென்னை பிரியாணின்னு சொல்லி கூட கொடுப்பாங்க, தயவுசெய்து வாங்கிடாதீங்க. இது நம்ம ஊர் பிரியாணிக்கு மேட்சே கிடையாது. நம்ம வீட்டிலே இதோட நல்லா செய்வோம். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, பிரியாணி கிடைக்கலையேப்பா இங்கே அப்படின்ட்டு இருந்துச்சு. அதனால நம்ம வீட்லேயே நல்லாவே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், வெளியிலலாம் வாங்காதீங்க பிரியாணி. இந்த மேட்டர் சொல்ல மாட்டேன், யாருமே இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களே. எஸ், டாய்லெட் பேப்பர். அதுதான் தெரியும், நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம வேற எங்கே போனாலும் இந்த டாய்லெட் பேப்பர் நம்ம கூட வரும்னு தெரியும், எனக்கும் தெரியும். பட் எல்லாருக்குமே இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. முக்கியமாக ஊர்லேருந்து வந்திருந்தாங்கல்ல, அம்மா அப்பா அக்கா எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல, ஏன்னா அவங்களாம் இன்னும் ஸ்வச் பாரத்தில் இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் அவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த பிடே மட்டும் வாங்கி வச்சுருந்தோம். இது அமேசான்லேயே தனியாக விற்கிது. அந்த குட்டி ஷவர் மாதிரி இருக்கும்ல, ஹேண்ட் பைப் சொல்லுவாங்கள்ல, அது வந்து அமேசான்லேயே விற்கிது. ஸோ அதை நம்ம வாங்கி நம்மளே அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஈஸி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அது. அதனால் அது எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, கோவிட் வந்து போலாம் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று தான் சொன்னாங்க. அவங்களாம் பாவம்
அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பட் இப்போ ஓகே, பழகிடுச்சு. பத்தாவதுக்கு அந்த பிடேலாம் கூட இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு சமாளிச்சுக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வேணா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வேணா சொல்கிறேன். அரண்மனையே பார்ட் 4 வரும்போது என்னோட பார்ட் 2 வீடியோ பார்க்க மாட்டிங்களா? சும்மா சொன்னேன், நான் இன்னொரு வீடியோலாம் எடுக்க மாட்டேன் இதை பற்றி. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய் பாய், டேக் கேர்.